ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஏப்ரல் 23 அன்று நடந்த ஓட்டுப்பதிவில் சென்னையில் உள்ள 16 தொகுதியில் ஓட்டு எண்ணிக்கை அதிகமாகியுள்ளது. எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்ட அப்டேட்டின்படி 2021 விட 20,000 ஓட்டுகள் அதிக எண்ணிக்கையில் பதிவாகியுள்ளன. வெறும் 20,000 தானே, இதில் என்ன வித்தியாசம் வரப்போகிறது என நினைக்க தோன்றும். ஆனால் இதில்தான் சூட்சுமம் அடங்கியுள்ளது. பதிவான ஓட்டுகளை மறு சரிபார்ப்பு செய்து தபால் ஓட்டுகளையும் சேர்த்த பின் சென்னையில் பதிவான மொத்த ஓட்டுகளின் எண்ணிக்கை 24.41 லட்சம். தபால் ஓட்டுகளையும் சேர்த்து பார்க்கையில் 2021 விட இம்முறை 24,560 ஓட்டு அதிகமாக பதிவாகியுள்ளது. எஸ்ஐஆருக்கு பின் சென்னையில் 48 லட்சத்திலிருந்து 28.3 லட்சமாக வாக்காளர் எண்ணிக்கை குறைந்த பின்னும் 8 தொகுதிகளில் அதிக வாக்காளர்கள் ஓட்டளிக்க முன்வந்ததே இதற்கு காரணம். தாவேக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூரில் சென்ற முறையை விட 3,000 கூடுதல் ஓட்டுகள் பதிவாகியுள்ளது. 2.03 லட்சம் ஓட்டுகளுடன் பெரம்பூர் தொகுதி அதிகபட்ச ஓட்டுகளை பதிவு செய்து முதலிடத்தில் உள்ளது. 2021 மிக குறைந்த ஓட்டுப்பதிவை பதிவு செய்த வேளச்சேரி 1.83 லட்சம் ஓட்டுகளுடன் 2ஆம் இடத்தில் உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் 1.82 லட்சம் ஓட்டுகள் பதிவாகியுள்ளன. அதிக ஓட்டுகளை பதிவு செய்த தொகுதிகளில் 3வது இடத்தில் கொளத்தூர் உள்ளது. இந்த கூடுதல் ஓட்டுகள் தேர்தல் முடிவுகளில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என தேர்தல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். 2021 தேர்தலில் திமுக தீநகர் தொகுதியில் வெறும் 137 ஓட்டு வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. 2016 பெரம்பூர் தொகுதியின் வெற்றி 519 ஓட்டு வித்தியாசத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அதே ஆண்டு அண்ணா நகர், விருகம்பாக்கம், திருவிக நகர், தி நகர், துறைமுகம் மற்றும் திருவொற்றியூர் ஆகிய 6 தொகுதிகளில் வெற்றி வித்தியாசங்கள் 5,000 ஓட்டுகளுக்கும் குறைவாகவே இருந்துள்ளன. எஸ்ஐஆர் கணக்குப்படி ஓட்டு சதவிகிதம் கூடியிருக்கிறது என சிலர் கூறுகின்றனர். உண்மையாக இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டும் 4.7 லட்சம் பேர் சென்னையில் ஓட்டு போடவில்லை. உண்மையான மக்கள் தீர்ப்புக்கு மே 4 வரை அனைவரும் காத்திருக்கின்றனர்.